நான் பாடகர் மனோ சாரோட ஒய்ஃப் பேசுகிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஆதாரம் இல்லாதனால நான் பேசலை. இப்போ ஆதாரத்தோடு வந்திருக்கேன். என் பசங்க வந்துட்டு அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ நீங்கள் அசைன் பண்ணமோ பண்ணிட்டீங்க. ஆனால் என் பசங்களை வந்து அவங்களதே அடிச்சிட்டாங்க. அதை நீங்கள் உண்மை என்னன்னு இந்த வீடியோவில் இருக்க பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது என்கிட்ட வீடியோஸு, அதையும் நான் வைக்கிறேன். பெரிய பெரிய கல்லெல்லாம் கையில் வச்சுக்கிட்டாங்க. பெரிய பெரிய கல்லில் இது என்ன அடிச்சுட்டாங்க. ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாமல் என்னை போட்டு அடிச்சிட்டாங்க, பசங்களை போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் பையன் அந்த பசங்களை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கு காட்டிட்டாங்க. ஆனால் என்ன அடிச்சது, என் பசங்களை அடிச்சது, அவங்க செஞ்சது எதுவுமே காட்டல. காட்டுங்க, இப்போ காட்டுங்க ப்ளீஸ், கையெடுத்து கும்பிடுறேன். அதுல அந்த 16 வயசு பையன் அந்த சிசிடிவில வந்துட்டு என் ஹஸ்பண்டும் எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் எங்க மாமா அவர் வந்து 2 பேருமே அந்த பசங்களை பிடிச்சி என்னடா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஆன் த ஸ்பாட் வரிசையா பைக்ல வந்து 3 பசங்க 2 பசங்க 2 பசங்க அப்படியே மாத்தி மாத்தி எல்லாருமே வந்துகிட்டே இருந்தாங்க. சோ வந்து மாறி மாறி எல்லாருக்குமே அந்த இடத்துல கல் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு ஒண்ணுமே அவங்க வந்துட்டு எப்படிதான் எடுத்து அடிச்சாங்கன்னே தெரியலங்க. அதுவும் இந்த ஏரியா பசங்க கூட கிடையாது. அவங்க எல்லாம் வேற ஏரியா பசங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கல் எல்லாம் எப்படி இருக்கேன்னு தெரியல சார். இதெல்லாம் வந்து நோக்கத்தோட பண்ண மாதிரி தான் வந்து எங்களுக்கு தோணுது. இதுல வந்து பின்னாடி ஏதோ பெரிய குற்றம் இருக்கு. எங்க மாமனார் பேரும் சரி, என்னோட வீட்டுக்காரர் பேரும் சரி, எங்க வீட்டுக்காரோட அண்ணனோட பேரும் சரி, இதை மொத்தமும் வந்து ஸ்பாயில் பண்றதுக்காகவே வந்து இது வந்து நடத்துற மாதிரி எங்களுக்கு தோணுது சார். ஏன்னா வந்து என் 2 பொண்ணுங்க, எனக்கு 2 பொண்ணுங்க சார். பணத்துக்காகவோ இல்லாட்டி வேற ஏதாவது குற்றத்துக்காகவோ பண்றாங்களான்னு தெரியல. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க சார். அவங்க ஸ்கூலுக்கு கூட போக முடியல அவங்களால. ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா வேணாமா நாங்க ஸ்கூலுக்கு போகலாமான்னு எங்க 2 பசங்களும் அவங்களும் போகல ஸ்கூலுக்கு. எப்படி ஒரு மனசே இல்லாம வந்து இத்தனை மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ வார்த்தை வந்து இவங்களை பேசக்கூடாது. ஒரு தாயா இவங்க மன உடைச்சல் ஆயிட்டு என் பசங்களும் உட்காந்து அழுது அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவை நாங்க ஸ்கூல்ல டிவில பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணி கேட்கும் போது இவங்களால தாங்க முடியல. ஸ்கூலுக்கு போனா என்ன பேசுவாங்கன்ற ஒரு பயத்துல அவங்களால ஸ்கூலுக்கும் போக முடியல. இது வரைக்குமே போல அவங்க 4 நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய். அதனாலதான் சார். இல்லாட்டி சரி அந்த சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு நாங்க இதனால வந்து இவ்வளவு நாள் வந்து நாங்க பேசக்கூடாதுன்னு இருந்தோம். எங்க மாமியார் மெயினா வேண்டாம் அத்தனை பசங்களோட வாழ்க்கை போயிடும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து இவ்வளவு நாள் நாங்க பண்ணல. இப்போ எங்களையும் சரியா விசாரணை பண்ணல. போலீஸ்காரங்களும் எங்களை வந்து ஒரு வார்த்தை சரியா விசாரணையும் பண்ணல. வந்து எங்க பேரை கேட்டாங்க, பசங்களோட பேரை கேட்டாங்க, என் ஹஸ்பண்டோட பேர் அவங்களோட பேர்லாம் கேட்டு நம்பரை மட்டும் வாங்கிட்டு போனாங்களே தவிர்த்து எங்க கிட்ட வந்து விசாரணையே பண்ணல. பாவம் இந்த 2 பேர் வீட்டுல வேலை செய்யற பசங்க சார். அவங்க வீட்டுல வேலை செய்யற பசங்களை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே போன் பண்றாங்க சார், பதில் சொல்ல முடியல எங்களால. அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, எங்க பசங்க அப்படின்ட்டு. டிவில பார்த்தோம் என்னாச்சு எங்க பசங்களுக்கு அப்படின்ட்டு. என்ன பதில் சார் சொல்றது? இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா வீடியோ, அதுல தெரியுதா சார் உங்களுக்கு கிளியரா? அந்த வெள்ளை கலர் சட்டை போட்ட பையன் தான் வந்து அந்த 16 வயசு பையன். எங்க பையனுக்கு வந்து அடிக்க கூட தெரியாதுன்றாங்க. எங்க அத்தைய வந்து பசங்களை ஒழுங்கா வளங்கன்னு சொல்றாங்க. என்ன சார் அதெல்லாம் யாருக்கு தெரியாது. ஆனா என் பசங்க வந்து ஒரு பேரு புகழ் இருக்கிற ஒரு பாடகரோட பசங்க. என் பசங்க அவங்களுக்கு லைஃப் இருக்கு இல்லையா சார்? நாளைக்கு நாங்க எப்படி வெளியே போக முடியும்? இப்போ இந்த வீடியோ முழுமையா உங்களுக்கு ஆதாரமா கிடைச்சிச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கு தான் சார்? எங்களுக்கும் செக்யூரிட்டி இல்ல சார். எனக்கும் என் பசங்களுக்கும் என் மாமியாருக்கும் நாங்க லேடிஸ் மட்டும் தான் சார் இருக்கோம். எங்களுக்கும் செக்யூரிட்டி கிடையாது. நாங்களும் வந்து இது வந்து இது பண்ணலாம்னு இருக்கோம் சார், கேஸ் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு செக்யூரிட்டி கிடையாது எங்களுக்கு. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்கும் போது இல்ல சின்ன மேட்ரோ அவரு தெரிஞ்ச எதை ஃபீல் பண்ணுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வீட்டுக்காரருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முக்கியமா நாங்க யோசனை பண்ணிட்டோம். ஆனா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் சார் இன்னொரு விஷயம், தேவையில்லாம வந்து பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுறது ரொம்ப இது சார். எதுவுமே பேசக்கூடாது இல்லையா சார்? அவரோட லைஃப் ஸ்டைல் சின்ன வயசுல இருந்து அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் சார். இப்போ இவ்வளவு மன உடைச்சலுக்கு எங்க குடும்பம் என் பசங்கள்ல இருந்து காவல்துறை ஒழுங்கா இதை அணுகுறாங்களா, விசாரிக்கிறாங்க? இல்ல சார், இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார். சரியான ரெஸ்பாண்ட் இல்ல. எங்களை யாரும் எதுவுமே விசாரணை பண்ணல.